கர்மா இந்த வார்த்தையை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் பயன்படுத்தியிருக்க கூட சான்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் இந்த வார்த்தையோட ஆக்சுவலாக ஆழமான அர்த்தம் என்ன? எதுக்காக நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம்? கர்மான்ற ஒரு வார்த்தை கேட்டாலே நல்ல கர்மா கெட்ட கர்மா, ஏதோ நமக்கு நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும், ஒரு ரிவார்டு இருக்குது ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில ஐடியாஸில் தான் நம்ம பல காலமாக வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த வார்த்தைக்கு இதை தாண்டி இன்னும் ஆழமான அர்த்தங்கள் இருக்கா அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்விகள் நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கலாம், வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் உண்மையாக அர்த்தம் இருக்குது. இந்த அர்த்தத்தை புரிகிற அளவுக்கு நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறது, சொல்லியிருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்மான்ற புத்தகத்தில். இந்த புத்தகத்தை எழுதினது சத்குரு. இந்த புத்தகத்தை எதுக்காக நான் எடுத்து சம்மரி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரெண்டோட ரெக்வெஸ்ட்டு, அவங்களுக்காக நான் இந்த சம்மரியை பண்ணுறேன். ஆனால் நான் முக்கியமாக என்னன்னு சொல்வேன்னா, நான் இந்த சம்மரி பண்ணுறதுக்கு காரணம், இந்த புத்தகத்தில் நான் சில விஷயங்களை புரிஞ்சிருக்கேன், நான் சரியாக தான் புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு பகிர்ந்தால் உங்களுக்கும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற எனக்கு இருக்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை. ஆனால் இதை தாண்டி நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்கள் இன்னும் மிக அதிகமானது நிறைய இருக்குது. அது அத்தனையுமே நான் இதில் கன்சைஸ் பண்ணல. ஆனால் இந்த புத்தகத்தோட கருவு இதுக்குள்ளே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. அதனால் கண்டிப்பாக இதையும் தாண்டி இன்னும் நிறையா கர்மாவை பற்றி கற்றுக்க கண்டிப்பாக அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கணுன்றதை நான் எல்லாரையுமே ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். சரி, இப்போ டாபிக் உள்ளே போவோம். கர்மா, நமக்கு இந்த வார்த்தையை பல பேர் கேள்விப்பட்டிருக்கோம், பல பேர் பயன்படுத்தியிருக்கோம். என்ன வாழ்க்கடா அது, எல்லாம் என் கர்மம் அப்படின்றதெல்லாம் நம்ம பயன்படுத்தாத நேரமே கிடையாது. பட் இதை எப்படி பார்க்குறோன்னா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டால் அந்த பிரச்சனைக்கான காரணம் நான் ஏற்கனவே செஞ்ச என்னோடய கர்மா அப்படின்றத நம்ம தெரிஞ்சோ தெரியாமல சொல்கிறோம். ஒரு விதத்தில் இது சரி, ஆனால் அது ஒரு ரிவார்டோ இல்லைனா ஒரு பனிஷ்மெண்ட்டோ கிடையாதுன்னு சொல்கிறாரு சத்குரு. அவர் சாதாரணமாக என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்க, அந்த ஆக்ஷனுக்கு ஏதோ ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்குது. அதாவது ஒரு செயல் பண்ணியிருக்க, அந்த செயலுக்கு ஏற்ற ஒரு எதிர் செயலோ இல்லைனா எதிர் வினையோ நடந்திருக்கு. இதை இப்படி தானடா பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். நியாயமாக சொல்லணும்னா இது அங்கேயோட நிறுத்திட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்சிக்வன்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது நல்லது கெட்டதுன்ற கணக்கு கிடையாது. இப்போ சிம்பிளாக ஒரு உதாரணம் வச்சுப்போம். நீங்கள் நடந்து போகிறீங்க, நடந்து போகும்போது நீங்கள் சுற்றி முற்றி எங்கேயும் பார்க்கல, நீங்கள் செப்பல் போடலை. செப்பல் போடாதனால உங்கள் காலில் ஆணி குத்திருச்சு, உங்களுக்கு ரத்தம் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை கெட்ட கர்மான்னு நினைப்போம், அதுவே ரிவர்ஸில் எடுத்துப்போம். இப்போ நீங்கள் போகிறீங்க, நீங்கள் ஒரு இடத்த கவனமாக பார்த்துட்டு போகிறீங்க, ஆணி இருக்குது, பார்த்த உடனேவே நீங்கள் அதை மிதிக்காமல் எடுத்து போட்டுறீங்க. இது நம்மளால் பார்க்க முடிஞ்சதுன்றதுனால நம்ம நல்ல கர்மான்னு நினைக்கிறோம். ஆனால் நியாயமாக சொல்லணும்னா இங்கே மாறின விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கவனம் தான். ஒரு இடத்துல நம்ம கவனிக்காமல் வேறு யாரோ ஒருத்தர் கவனிச்சுட்டு போகிறோம், இன்னொரு இடத்துல நம்ம அந்த இடத்தையும் அந்த சூழ்நிலையும் கவனிச்சுட்டு போகிறோம். ஸோ இதைத்தான் கர்மான்னு சத்குரு சொல்கிறாரு. அதாவது நம்மளால் நமக்கு நடக்கிற விஷயம் அப்படின்றது தான் கர்மான்னு சத்குரு சொல்கிறாரு. ஸோ சிம்பிளாக சத்குரு இந்த புத்தகத்தில் சொல்ல வர விஷயம் என்னென்னா, அவர் லைஃப் இஸ் அவர் மேக்கிங். நம்ம வாழ்க்கைன்றது நம்ம செய்கிற ஒரு விஷயந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நமக்கு கேள்வி வரலாம், என்னால் இதை கவனிக்க முடியல, இல்லைன்னா இந்த நேரத்தில் கவனிக்க முடிஞ்சு, இதில் ஏகப்பட்ட சூழ்நிலை இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த சூழ்நிலைகள்லாம் தாண்டி அங்கே இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படின்றத நம்மளோட கர்மான்றது சொல்கிறாரு. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களோ அது பொறுத்து தான் அவங்களோட வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் சாதாரணமாக எடுத்து பாருங்களேன், நமக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கோ, இல்லை நம்மளை விட மிக சிறப்பாக செயல்படுறவங்களுக்கோ, இல்லை நம்மளை விட மிக ஒஸ்ட்டாக செயல்படுறவங்களுக்கோ, நம்மளை விட கீழே இருக்கிறவங்களுக்கோ என்ன வித்தியாசம்? இவங்க எல்லாருமே எடுக்கிற முடிவுகள் தான். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, நம்ம என்னென்ன முடிவு எடுக்கிறோம், என்னென்ன சாய்ஸஸ் எடுக்கிறோன்ற விஷயம் தான். இப்போ இந்த சாய்ஸஸ் ஏன் மாறுது, ஏன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வோல்யூஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. அதாவது ஒவ்வொருத்தருடைய ஒரு தனித்துவமான முடிவுகள். இப்போ இந்த தனித்துவமான முடிவுகள் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு சிம்பிளாக சொல்கிற விஷயம் என்னென்னா, கார்மிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்குள்ளே ஒரு இன்ஃபர்மேஷன் போடப்படுது, அந்த இன்ஃபர்மேஷன் படி தான் செயல்படுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம நம்புகிறோம். யாரோ ஒருத்தர் எதையோ ஒன்று நமக்குள்ளே ஒரு கோட்ஷிப் மாதிரி எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. அதை தாண்டி அடியில் வேற ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த உலகத்தை எது மூலமாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 5 உணர்ச்சி மூலமாக தான். ஒன்று டச்சு, டேஸ்ட்டு, ஸ்மெல், ஃபீல் அண்ட் ஹியர். சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம சுவைக்கிறது, நம்ம மோந்து பார்க்கறது, நம்ம கேட்கறது, நம்ம பார்க்கறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம உணர்றது. இந்த 5 சென்சஸ் மூலமாக ரெக்கார்ட் ஆகிற இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறோம். ஒரு சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்தால் சாப்பிட்றோம், டேஸ்ட்டாக இல்லைன்னா தூக்கி போடுறோம். இடம் சூடாக இருக்குன்னா அது மேலே கை வைக்க மாட்டோம். அந்த இடம் சாதா டெம்பரேச்சரில் இருக்குன்னா கை வைப்போம். குளிராக இருக்குன்னா நம்ம எடுத்து மேலே துணி போட்டுப்போம்.
ஸோ இப்படி ஒரு விஷயத்தையும் நம்ம முடிவு பண்ணுறதுக்கு காரணம் வந்து இந்த 5 சென்ஸ் மூலமாக தான். இப்போது இந்த 5 சென்ஸ் மூலமாக ஒரு நிமிஷமும் ரெக்கார்ட் பண்ணப்படுற இன்ஃபர்மேஷன் மிக மிக அதிகமானது. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மொத்த உடம்பும் வந்து ரியாக்ட் பண்ணுது, நம்ம மொத்த உணர்ச்சிகளும் ரியாக்ட் பண்ணுது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு சோகமான ஒரு பாட்டு கேட்குறீங்கன்னா அடுத்த நிமிஷமே சோகமாக மாறிடுறீங்க. கரெக்டாக? எதனால சோகமாக மாறுறீங்க? அது வந்து ஏதோ ஒரு முக்கியமான நினைவுகளை கொண்டு வருது. அந்த நினைவுகளுக்கு போகும்போது அந்த நேரத்தில் நம்மளோட உடம்பும் நம்மளோட 5 உணர்ச்சிகளும் எந்த மாதிரி செயல்பட்டதோ அந்த செயல்பாட்டோட ஒரு மெமரிக்கு எடுத்துகிட்டு போயிடுது. அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் செயல்படுறோம், அதை ஞாபகம் வச்சுருக்கோம். அதனால தான் வந்து நமக்கு திருப்பியும் சோகமான ஒரு ஃபீல் வருது. இப்போது இந்த விஷயம் வந்து பலவிதமான சம்பவங்களில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஒரு இடத்துல சந்தோஷமாக இருந்திருப்போம், ஒரு இடத்துல துக்கமாக இருந்திருப்போம், ஒரு இடத்துல நல்லா இருந்திருப்போம், ஒரு இடத்துல மோசமாக இருந்திருப்போம், ஒரு இடத்துல வந்து நம்ம ரொம்ப அறிவாளியாக இருந்திருப்போம், ஒரு இடத்துல முட்டாளாக இருந்திருப்போம். ஸோ இந்த ஒரு அனுபவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்குன்ற ஒரு ஐடியாவை வந்து நம்ம உருவாக்கியிருப்போம். இந்த ஐடியா மூலமாக தான் நம்ம அத்தனை பேருமே வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறது. இங்கே என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்கார்டட் இன்ஃபர்மேஷன் மூலமாக தான் நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோம், அடுத்தது எப்படி செயல்பட போகிறோம் அப்படின்றத எல்லாருமே வந்து முடிவு பண்ணுறது. இதுக்கு ஈஸியான ஒரு ஐடியா என்னென்னா, யாருக்கும் நல்லா கல்யாணம் ஆயிருக்குன்னு வைங்களேன், அந்த பையனோ பொண்ணோ என்னன்னு சொல்லுவாங்க, எல்லா பசங்களையும் குறை சொல்லாதீங்க, எல்லா பொண்ணுங்களையும் குறை சொல்லாதீங்கன்னுவாங்க. அதுவே ரிவர்ஸில் யாருக்கா ஒருத்தர் பிரேக்கப் ஆனால் போதும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் தப்பு, எல்லா பசங்களும் தப்பு அப்படிம்பாங்க. ஸோ இதுலேருந்தே நமக்கு சிம்பிளாக புரிஞ்ச விஷயம் என்னென்னா, அவங்க அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த உலகத்தை பார்க்குறோம், அதுக்கேற்ற முடிவுகள் தான் எடுக்கிறோம். ஸோ இந்த அனுபவங்கள்லாம் வச்சு தான் இன்னொரு விஷயம் நம்ம உருவாக்குறோம். அதாவது நான்ன்ற விஷயம், அதாவது இதுதான் நான், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதுதான் எனக்கு பிடிக்கல, இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்றது முடிவு பண்ணுறோம். இது பேர் தான் நம்ம பர்சனாலிட்டி அப்படின்னு வைக்கிறோம். இந்த பர்சனாலிட்டிக்கு இருக்கிற ஒரு விஷயம், இந்த முடிவுகள் பேர் தான் கேரக்டர்னு நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பயங்கர ரிஜிடாக இருக்குது. இந்த கேரக்டர் மூலமாக தான் எல்லாமே முடிவு பண்ணுறோம். சத்குரு இன்னும் ஆழமாக இன்னொரு விஷயத்துக்கும் போகிறாரு. நம்ம எந்த மாதிரி நம்ம எமோஷனில் இருக்குமோ இல்லை எண்ணங்களில் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பாடியும் ரியாக்ட் ஆகும்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே இந்த 5 சென்சஸ் பாடி மூலமாக எப்படி வந்து நம்ம உணர்றோம் அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அதுவே ரிவர்ஸில் நம்ம எந்த மாதிரி சில முறை நம்ம வந்து உணர்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்பு ரியாக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ நம்ம டிப்ரெஸ்ட் ஆகும்போது நமக்கு சாப்பாட தோணாது, இல்லை தூங்க தோணாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருப்போம். இதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் சில டைம்ஸ் இருப்பாங்க, லவ்வில் இருக்கும்போது சாப்பிட தோணாது, தூங்க தோணாது. ஆனால் முடிவுகள் எடுக்கும்போது சந்தோஷமாக இருக்கிற நிலமையில, சந்தோஷமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணணும்னு தோணுனா கூட நீங்கள் யோசிக்காமல் செலவு பண்ணுவீங்க. அதுவும் சோகமாக இருக்கிற ஒரு நிலமையில யாரோ செலவு பண்ணும் அப்படின்னு கேட்டால், இல்லை வேற எங்கேயோ போகணும்னு கேட்டால், யார் மேலேயாவது நீங்கள் எரிச்சல் காட்டுறதுக்கான சூழ்நிலைகள் அதிகமாக உண்டு. இதுக்கு நமக்கு இருக்கிற ஸ்டேட் பேர் சைக்கோசோமேட்டிக் பீயிங் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்மளோட எண்ணங்களுக்கும் எமோஷன்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி நம்மளோட பாடியும் ஃபுல் சிஸ்டமும் வந்து மாறும் அப்படின்றது சொல்கிறாரு. இப்போது இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதில் ஸ்டோர் பண்ணப்பட்ட இந்த அனுபவங்கள், இந்த மெமரிஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டோர் பண்ணப்படுற இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இது நம்மளோட அவேர்னஸை தாண்டி, அதாவது நம்மளோட யோசனையும் செயல்பாடையும் தாண்டி தானா நடக்க ஆரம்பிக்குது. இதைத்தான் நம்மளோட பர்சனாலிட்டி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த தானா நடக்கிற இடத்துல தான் நமக்கு பிரச்சனையே வருது. இது பேர் தான் கார்மிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றாரு சத்குரு. எந்த அளவுக்கு நமக்குள்ள கார்மிக் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு இன்னொரு வார்த்தையும் கொடுத்திருக்காரு. அது பேர் வந்து வாசனா. இப்போ ஈஸியா சொல்லணும்னா, வாசனான்ற வார்த்தைக்கு நியர்பை ஒரு அர்த்தம் என்னன்னா ஹேபிட்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது நம்மளோட பழக்க வழக்கங்கள். இதைத்தான் வாசனான்றது வந்து யோகிக் டேர்ம்ல இருக்கும்ன்றது சத்குரு சொல்றாரு. ஸோ இப்போ இந்த வாசனாஸ் எல்லாம் தான் வந்து நம்மளோட ஒரு ஸ்டோர்டான ஒரு கார்மிக் இன்ஃபர்மேஷன். இந்த வாசனாஸ் தான் ஒருத்தரோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லுது. ஏன் வாசனா அப்படின்ற பேர் வச்சாங்கன்னா, ஒரு ஸ்மெல் மாதிரி. அந்த வாசனாக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட சூழ்நிலையும் அமையும்னு சொல்றாரு. அவருக்கு சுற்றி இருக்கிறவங்களாம் யார் எப்படி இருப்பாங்க, என்னவா இருப்பாங்கன்றதும் சொல்றாரு. ஏன் இது இப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டு இதுக்கு சொல்லுவோம். இப்போது உங்கள் ஃப்ரெண்டு இருக்காரு, இல்லை நீங்களே இருக்கீங்க. நீங்கள் வந்து சிகரெட் பிடிப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிகரெட் பிடிச்சா கண்டிப்பாக நீங்கள் டீ கடை போவீங்க, ஓகேவா? இல்லைனா வந்து ஒரு பங்கு கடையில் நின்று சிகரெட் பிடிப்பீங்க. நீங்கள் சிகரெட் பிடிக்கிற ஆளாக இருந்தால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் சிகரெட் பிடிக்கிற ஆளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிகவும் அதிகம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிகரெட் பிடிக்கிற காரணத்தினால நீங்கள் நைட் டைம் மோஸ்ட்டாக அடிக்கடி டீ குடிக்கவோ இல்லைனா வெளில போகவோ இருக்கிற வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஸோ இப்போது சிம்பிளாக சிகரெட் பிடிக்கிறோம் அப்படின்ற ஒரே ஒரு பழக்க வழக்கம், ஒரு வாசனா மூலமாக நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான சில விஷயங்கள் நம்மளால் ஈஸியாக வந்து இங்கே ஃபிகர் அவுட் பண்ண முடியுது. அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலையில் தான் போய் நீங்கள் உட்காடுறீங்க, அதுக்கேற்ற மக்கள் தான் நீங்கள் பார்ப்பீங்க. பிடிக்காத ஃப்ரெண்டும் இருக்கலாம், பட் அவர் முன்னாடியும் நீங்கள் பிடிக்க மாட்டீங்கன்றதுக்கான வாய்ப்பு இன்னும் 2 மடங்கு அதிகமாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி நம்ம வாசனாக்கு ஏற்ற மாதிரி தான் சில சூழ்நிலைகள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அமையுதுன்றது தான் சத்குரு சொல்கிறாரு. ஏன் சிம்பிளாக சொல்லணும்னா, சில முறை நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்ஸு இல்லைன்னா நம்மளோட உறவுகள் பல முறை வந்து இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகுது. நமக்கு பிடிச்சது பிடிக்காதது இல்லை எத்தனை நாள் அவங்க கூட பழகிருக்கோம், எப்படியெல்லாம் பழகிருக்கோம், எங்கே சந்திச்சிருக்கோம், இதெல்லாம் சார்ந்து தானே ஒரு ரிலேஷன்ஷிப்ன்ற ஒரு விஷயம் வருது யாராக இருந்தாலுமே. ஸோ அப்போது அதை சார்ந்து தான் நமக்கு நம்மளோட பலவிதமான சூழ்நிலைகளும் உருவாகுதுன்றது நம்ம சொல்லலாம். ஸோ வாசனாஸ் நம்மளோட சூழ்நிலைகளை உருவாக்கும். என்ன விதமான சூழ்நிலை நம்மளை சுற்றி இருக்கணுன்றதை நமக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வரும். சரி, இவ்வளோ தூரம் நீ சொல்லிக்கிட்டே இருக்க கர்மாவை பற்றி, அப்போ இந்த இன்ஃபர்மேஷனால தான் நமக்கு எல்லா நல்லதும் நடக்குதா எல்லா கெட்டதும் நடக்குதா அப்படின்றது நீங்கள் முதல்ல கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, முதல் விஷயம் இது நல்லது கெட்டதுன்னே பார்க்கக்கூடாதுன்னு சத்குரு சொல்கிறாரு. பட் அது கூட இப்போ பிரச்சனை இல்லை. இது இந்த இடத்தோட இந்த கார்மிக் இன்ஃபர்மேஷன் நிற்குதானா, இங்கே மட்டும் நிற்காது. சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் சிகரெட் பிடிக்கலன்னா நல்லவன், இல்லைனா சிகரெட் பிடிச்சாதான் கெட்டவன் அப்படின்ற ஒரு இடத்துல மட்டும் இது நிற்காது. இது அதையும் தாண்டி ஒருபடி மேலே இன்னொரு இடத்துல இங்கே முக்கியமாக வந்து நிற்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்டென்ஷன். இங்கே தான் நம்ம அந்த வோலியூஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு முக்கியமான வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். நம்ம எந்த எண்ணத்தோட எந்த நோக்கத்தோட ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்றது மிக முக்கியமானது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஒரு சோகமான நியூஸ் வந்துருச்சு. அந்த சோகமான நியூஸை நினச்சிட்டு நீங்கள் நாள் பூரா நீங்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன். என்னதான் உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் சந்தோஷமாக நடந்தாலும், உங்களை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருந்தாலும், நீங்கள் சோகமாக இருக்கீங்க. அந்த சோகம் வந்து நம்ம சைக்கோசோமேட்டிக் பீயிங்ஸாக இருக்கிறதுனால, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட உடம்பையும் மனசையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். நம்ம முகம் டல்லாக தான் இருக்கும், நம்மளோட உடம்பு வந்து மோசமாக தான் இருக்கும், நம்ம சாப்பிட மாட்டோம். இந்த அளவுக்கு உடம்ப நம்ம முகத்தை மாத்திர அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான் வந்து நம்மளோட கர்மாவாக இருக்குது. அந்த கர்மா எப்படி அனுபவிக்கிறோன்ற இன்டென்ஷன் மிகவும் முக்கியம்னு சொல்கிறாரு சத்குரு. சத்குரு சொல்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கர்மாவை நான் கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்மாவை விட்டு எந்த அளவுக்கு தூரம் போடுறோமோ அந்த அளவுக்கு கர்மா இன்னும் அதிகமாக நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம அதை விட்டு ஓடும்போது இன்னும் அதிகமாக அதை பற்றி நினச்சிட்டு இருப்போம் அப்படின்றது தான் இங்கே விஷயம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா, இப்போ லட்சம் நீங்கள் பயங்கரமான ஒரு பசியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. பிரியாணி இன்னைக்கு கிடைக்கல, பரவாயில்லப்பான்னு யோசிக்கிறது வேறு. ஆனால் பிரியாணி இப்போ பக்கத்தில் இருக்குது, அந்த பிரியாணி நம்மளால் சாப்பிட முடியும். ஆனால் சாப்பிட வேணான்னு யோசிச்சோன்னா, எப்போ பார்த்தாலும் பிரியாணி பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம்னா, நம்மளோட டேஸ்ட் பட்ஸில் நம்மளோட சொரைவா அதுக்கேற்ற மாதிரி சுரக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்மெல் எப்போ பார்த்தாலும் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டே இருக்கும். இந்த மெமரி நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இதனால என்ன ஆகும்னா, நமக்கு வந்து அந்த பிரியாணியை வந்து சாப்பிடாம அந்த பிரியாணியை கிரேவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுவே வந்து ஒரு விதத்தில் நம்மளோட கர்மாவை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி. இது கூட பரவாயில்ல. இப்போது இந்த பிரியாணி நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க, ஆனால் முழுசாக சாப்பிடல, அது முழுசாக சுவைக்காமல் பாதி தான் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பாதியில் வச்சுட்டு நீங்கள் ஓடினீங்கன்னு வைங்களேன், அந்த பசி அடங்கவே அடங்காது. அதனால திருப்பியும் பிரியாணி வேணும் பிரியாணி வேணும்னு யோசிச்சுட்டே இருக்கும். இதுக்கு தான் சத்குரு என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட கர்மான்றது அது நல்லதாக இருந்தாலோ கெட்டதாக இருந்தாலோ உங்களோட அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி அதை முழுசாக அனுபவிக்கிறது மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நீங்கள் எது செஞ்சாலுமே அது முழுசாக செய்கிறது நல்லது. அப்போது முடிச்சாதான் அப்போது அதை பற்றி திருப்பியும் நம்ம யோசிச்சுட்டே இருக்க மாட்டோம். அந்த அனுபவம் என்னன்றது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட கர்மா நம்ம கிட்ட சேர்றது உண்மையாகவே கம்மியாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சத்குரு சொல்கிறார். நம்மளோட நோக்கம் எங்கேருந்து வருது? அதாவது நம்மளோட மெமரியிலேருந்து வருது. ஸோ இப்போ நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார்மிக் இன்ஃபர்மேஷனை கிளியர் பண்ணுறதான். ஏன் நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்ற கேள்வி வந்து உங்களுக்கு வரலாம். நம்மளோட ஃபோன் தான் நம்மளோட ஹார்ட்வேர்னு வச்சுக்கோங்க. நமக்கு என்ன ப்ராசஸர், எவ்வளோ ஜிபி ரேம்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு ஃபோன் வாங்குகிறோம். இப்போது இந்த ஃபோனை ரன் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் நம்மளோட கார்மிக் இன்ஃபர்மேஷன். உள்ளே இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால தான் இங்கே ஒரு ஓஎஸ், இந்த ஓஎஸ் எப்படி தான் ஆப்ரேட் ஆகணும், இப்படி ஆப்ரேட் ஆனால் நான் இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தேன்னா இது வந்து நமக்கு ஒரு கால் பண்ணணும், இல்லைனா ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு அது வர்றதுனால தான் இந்த ஃபோன் நல்லா செயல்படுது. இப்போது இந்த ஃபோன் நம்ம சொன்னபடி செயல்படாமல் அது தானாகவே ஒரு கால் அடிச்சுக்கிட்டு இருக்கு, தானாகவே ஒரு ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அப்போது என்ன ஆகும்? அது தானாக செயல்பட்டுருக்கு. இந்த ஹோல் திங்கும் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்துட்டுருக்கு. அதாவது நம்மளால் இதை கட்டுப்படுத்த முடியாது. இதனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இதே மாதிரி தான் நம்மளோட கார்மிக் இன்ஃபர்மேஷனால நம்மளோட வாழ்க்கை தேஞ்சு போன டேப் ரெக்கார்டர் மாதிரி ஆக்சிடென்டலாக போகுதுன்னு சொல்கிறாரு சத்குரு. நம்ம எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறோம், நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளை ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ளேருந்து நம்மளை முடிவு பண்ண வைக்குது. அதனால் நம்ம முடிவு பண்ணுறோம். அது ஏற்கனவே நம்மளே ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதுதான் விஷயம். இப்போ அந்த இன்ஃபர்மேஷனை கிளியர் பண்ணால் நமக்கு பர்சனாலிட்டின்னு ஒன்று தேவை கிடையாது. நம்மளை எப்படி வேணுமோ பயன்படுத்திக்கலாம், எப்படி வேணுமோ மாற்றிக்கலாம் அப்படின்றதான் விஷயம். சிம்பிளாக சொல்லணும்னா, எனக்கு எப்போ வேணுமோ நான் கேம் ஆடிக்கலாம், இல்லைனா நான் சிம்பிளாக எதுவுமே தேவையில்லைன்னா ஓரமாக வைக்கலாம், இல்லைனா நான் வேணுன்ற போது என்னோடய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நான் ஜாலியாக பேசலாம். அதே மாதிரி தான் நம்மளோட உடம்பையும் நம்மளோட மைண்டையும் நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியுன்றது இங்கே விஷயம். ரெண்டாவது ஒரு ரீசனும் இருக்குது, விச் இஸ் டு லீவ் த பாடி ஆர் என்லைட்டன்மெண்ட் அப்படின்றத சொல்லலாம். ஆனால் இது ரெண்டுத்துக்குமே வழிகள் வந்து ஒன்று தான். சிம்பிளாக கார்மிக் இன்ஃபர்மேஷனை கிளியர் பண்ணுறது,
அது நம்மளோட கண்ட்ரோலில் கொண்டு வர்றது. சரி, இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட நம்மளோட கார்மிக் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுற விதம் எப்படி? நம்மளோட உடம்பு. இப்போது இந்த உடம்புல 5 விதமான உடம்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து பிளிஸ் பாடி, ஒன்று எத்திரிக் பாடி, அடுத்தது வந்து நமக்கு எனர்ஜி பாடி, அப்புறம் வந்து ஃபிசிக்கல் பாடி, அப்புறம் மைண்ட் பாடி அப்படின்றது இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து யோகிக் டேர்ம்ஸில் அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, ஆனந்தமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா அப்படின்னு 5ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் சத்குரு என்ன சொல்கிறாருன்னா, ஆனந்தமய கோஷா மற்றும் விஞ்ஞானமய கோஷா, அதாவது நம்மளோட இன்டலெக்ட் பாடியும் நம்மளோட பிளிஸ் பாடியும் வந்து நம்ம உடனே கை வைக்க முடியாது. பட் மெயினாக மாற்ற முடிஞ்ச முக்கியமான 3 பாடிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கல் பாடி, மைண்ட் பாடி மற்றும் எனர்ஜி பாடி. இது 3யுமே வந்து நம்ம ஈஸியாக மாற்ற முடியும். இது மாற்றினாலே மீதி 2 மாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இப்போ எந்த பாடியில் நம்மளோட கர்மா வந்து கிளியர் பண்ண போகிறோன்றது ஐடியாலாம் நம்ம கிடச்சாச்சு. ஆனால் இதை தாண்டி கர்மாவோட வெரைட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. ஆனால் இதில் முக்கியமாக 2 வெரைட்டி தான் இருக்குது. இந்த 2 வெரைட்டி ஆஃப் கர்மாவை தான் கிளியர் பண்ணுன்றது வந்து நம்மளோட சத்குரு சொல்கிறாரு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சஞ்சித கர்மா, இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராரப்த கர்மா. சஞ்சித கர்மானா அது நமக்கு அலாட் பண்ணப்பட்ட கர்மான்னு சொல்கிறார். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம சேர்த்து வச்ச கர்மா, இவ்வளோதான் மேட்டர். நம்ம எந்த அளவுக்கு விஷயங்கள் சேர்த்து வச்சுருக்கோமோ அது வந்து சஞ்சித கர்மா. பிராரப்த கர்மா அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இந்த வாழ்க்கைக்கு இந்த நொடிக்கு கொடுக்கப்பட்ட கர்மா. ஈஸியாக சொல்லணும்னா இப்போது இந்த லைஃப் டைமில் நம்ம இந்த கர்மாவை தான் அனுபவிக்கணுன்ற இருக்கிற விஷயம் வந்து பிராரப்த கர்மா. இதை நம்ம ஈஸியாக எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லெட்ஸே சஞ்சித கர்மான்றது ஒரு குடவுன் மாதிரி. சிம்பிளாக சொன்னால் நம்மளோட குடவுனில் சில டைம்ஸ் வந்து நிறைய வீட்டில் வந்து அரிசி வச்சுருப்பாங்க, நிறைய வீட்டில் பழைய ஃபர்னிச்சர்லாம் வச்சுருப்பாங்க. நமக்கு தேவைன்ற விஷயம்லாம் நிறைய வந்து பின்னாடி ஸ்டோர் ஆகி கிடக்கும். ஸோ நம்ம வீடு பெருசாக மாற்றினாலோ இல்லைனா வந்து நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ அங்கேருந்து பொருள் வந்து எடுத்துப்போம். ஆனால் நார்மலாக டெய்லி செலவு பண்ணுற பொருள்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும்ல. இப்போ ஒரு கிச்சனில் வந்து உங்களுக்கு எண்ணெய் சரி, உங்களுக்கு வந்து மஞ்சப்பொடி சரி, உங்களுக்கு உப்பு சரி, இது எல்லாமே வந்து நமக்கு தேவையானது டெய்லி யூஸ் பண்ணிட்டே இருக்கும், டெய்லி நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். இது காலியானதான் குடவுனில் இருக்கிற அரிசியோ உப்போ இதுவோ எதாக இருந்தாலும் எடுத்து பயன்படுத்துவோம். இல்லை குடவுனில் இருக்கிற ஃபர்னிச்சர் தான் எடுத்து ஹாலில் வைப்போம். நமக்கு ஹாலில் இடம் இருக்குது, வேறு எக்ஸ்ட்ரா ஆள் வராங்க அப்படின்னா, இல்லைனா நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை தான் வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இருக்கிற விஷயங்களை கழிக்கிறது வந்து பிராரப்த கர்மா. அதுவே வந்து குடவுனில் இருக்கிற மொத்தமாக இருக்கிற நம்ம சேர்த்து வச்ச விஷயங்கள் தான் வந்து சஞ்சித கர்மா. ஸோ இப்போ இந்த சஞ்சித கர்மானால தான் லைஃப் டைம்ஸ் ஆஃப் சைக்கிள்ஸ் ஆஃப் பேர்த்ஸ் வந்து வர்றது காரணம் சஞ்சித கர்மா. ஏன்னா சஞ்சித கர்மா வந்து ஒரு பிராரப்த கர்மா வெளில போனோடனே திருப்பி எக்ஸ்ட்ரா இன்னொரு லோடாக இருக்குது, ஒரு பிராரப்த கர்மா போனோடனே எக்ஸ்ட்ரா ஒரு லோடாக இருக்குது. ஸோ அப்படி இறக்க தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய லைஃப் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். இதில் என்ன விஷயம்னா ஒரு லைஃப்லேயும் வந்து நம்ம நிறைய விஷயம் சேர்க்குறோம், நிறைய விஷயம் விடுறோம். ஸோ இதனால் வந்து கர்மா வந்து ஒரு எண்ட்லெஸ் லூப் மாதிரி நடக்குது. இப்போது நமக்கு இந்த மாதிரி லைஃப் டைம்ஸ் ஆஃப் ப்ளே வந்து பண்ணிக்கிட்டே இருக்க தேவையில்ல, நம்ம லைஃப் டைமாக கர்மா சேர்த்துக்கிட்டே இருக்க தேவையில்ல, திருப்பி பிறந்துக்கிட்டே இருக்க தேவையில்ல அப்படின்ற ஐடியா வந்ததுன்னா அதை விட்டு வெளில போகிறது பேர் தான் வந்து முக்தி. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம கர்மாவே இல்லாமல் இந்த உடம்பை விட்டு நம்ம வெளில போய் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமைக்கு நம்ம போய் சேர்ந்துடுறோம் அப்படின்றது பேர் தான் முக்தி. இதை தான் லிபரேஷன்னு சொல்கிறாங்க. இது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு சத்குரு எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்கிறாருன்னா நம்மளோட என்லைட்மெண்ட் டைமில் தான் நடக்கும் அப்படின்றது சொல்கிறாரு. இந்த இடத்த தான் நம்ம முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிசிக்கல் பாடியில் எப்படி வந்து கர்மா வந்து கழிக்கிறது. சரி, இப்போ என்லைட்மெண்ட் அடைய போகிறோமோ, லிபரேஷனுக்கு போகிறோமோ, இல்லைனா வந்து கர்மாவை மட்டும் கழிச்சுட்டு நம்ம சந்தோஷமாக வாழ போகிறோமோ, எதாக இருந்தாலுமே இதெல்லாம் கழிக்கிறதுக்கு ஒரு விதம் இருக்குது, ஒரு மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் தான் வந்து கர்ம யோகா அப்படின்ற ஒரு முக்கியமான மெத்தடு சொல்கிறாரு. இப்போ கர்ம யோகான்னு நம்ம கேட்டவுடனே நம்ம எல்லாருமே நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான செயல், எல்லாமே நல்ல செயலாக பயங்கரமாக நம்ம செய்கிறது தான் வந்து கர்ம யோகா. செயல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இந்த செயல்லே நம்மளோட யோக முறையெல்லாம் பயங்கரமாக இருக்கணும் அப்படின்றது வந்து இங்கே ஒரு காமனாக ஒரு ஐடியா இருக்கிறதா சத்குரு சொல்கிறாரு. ஆனால் அந்த ஐடியா வந்து உண்மை கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு சத்குரு. கர்ம யோகா அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறது என்னென்னா தன்னை மறந்து, அதாவது நான் இல்லை ஐ அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல், அதோட ஆசையோ இல்லைனா வந்து அதோட பங்கேற்பு எதுவுமே இல்லாமல் ஒரு செயல் வந்து இங்கே என்ன தேவையோ அது செய்யறது பேர் தான் வந்து கர்ம யோகான்றது சொல்கிறாரு. ஸோ இது ஈஸியாக சொல்லணும்னா சத்குருவோட அம்மா வந்து என்றைக்குமே தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்களோட வீட்டில் இருக்கிற எறும்புக்கும் சாப்பாடு வச்சுட்டு மற்ற எல்லாருக்குமே சாப்பாடு வச்சுட்டு மட்டும்தான் சாப்பிடுவாங்களாம். இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன நடந்தாலுமே அவங்க வந்து லிபரேஷனுக்கு யோசிக்கவே தேவையில்லை. அவங்களோட வாழ்க்கையே வந்து ஒரு யோக முறை தான். அவங்க தானாகவே வந்து அவங்களோட லிபரேஷனை வந்து அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா தான்ற ஒரு விஷயம் வரும்போது தான் அங்கே நம்மளோட ஆசைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆசைகளுக்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணுவோம். அப்போ நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருப்போம். அப்போது
அங்கே செயல்பட அதுக்கேற்ற கர்மா வந்து நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒருத்தர் வந்து கர்ம யோகியாக இருக்கும்போது, அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா தன்னையே மறந்து ஒரு செயலை வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ என்ன ஆகும்னா தானாகவே வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற கார்மிக் இன்ஃபர்மேஷன் பேர்ன் ஆகிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு சத்குரு. ஸோ இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இந்த கார்மிக் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபுல்லாக பேர்ன் ஆகிடுச்சுன்னா நம்மளோட உடம்புலையும் நம்மளோட மைண்ட்லையும் ஸ்டே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. இங்கே தான் வந்து இந்த சின்ன காம்ப்ளிகேஷன் வருது. அதனாலே நீங்கள் வந்து இந்த கார்மிக் இன்ஃபர்மேஷனை தாண்டி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உடம்புல இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு நிறையா வந்து நம்ம இந்த உடம்பை பற்றி தெரிஞ்சிருக்கணும், இந்த உடம்போட செயல் பற்றி பயங்கரமாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாரு சத்குரு. ஸோ அதுக்கேற்ற ஒரு வழி தான் வந்து ஹத யோகா. ஹத யோகா செய்யும்போது நம்மளோட உடம்பு வந்து ஒரு முக்கியமான செயல் வடிவத்துக்கு வருது. அது ஒவ்வொன்றும் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குமோ, உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த உடம்புக்கு எங்கெங்கே என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த உடம்போட நிலைமையை மாற்றுற அளவுக்கு ஒரு முக்கியமான யோகாவாக இருக்குன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பு வந்து 5 எலிமெண்ட்ஸ்னால தான் ஆகப்பட்டது. டு சே இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எதாக இருந்தாலுமே இந்த 5 எலிமெண்ட்ஸ்னால தான் செய்யப்பட்டது. காற்று, நெருப்பு, தண்ணி, மணல் மற்றும் ஆகாயம், இதனால தான் நம்ம செய்யப்பட்டிருக்கோம். இங்கிலீஷில் சொல்லணும்னா ஃபயர், வாட்டர், ராக், ஏர், அது மட்டும் இல்லாமல் எத்திரிக் பாடி, இது அத்தனையுமே சேர்த்து தான் வந்து நம்ம செய்யப்பட்டிருக்கோம். ஸோ இது அத்தனையுமே இல்லைன்னா நம்மளால் இந்த இடத்துல இருக்கவே முடியாது. இப்போது ஹத யோகா செய்கிறதுனால இது 5மே வந்து கிளென்ஸ் ஆகுது, சீராகுது, ஒருநிலைப்படுது அப்படின்னு சொல்கிறாரு சத்குரு. ஸோ இது செய்யும்போது நம்மளோட உடம்புமே வந்து ரொம்ப சீரான ஒரு நிலைமையில் இருக்குன்னு சொல்கிறாரு. அதனால நம்ம ஆரோக்கியமாகவும் இருப்போன்றது அவர் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளோட உடம்பை வச்சு என்ன பண்ணுன்றது நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. அடுத்தது வந்து மைண்ட் பாடி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மைண்டில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக ஒரு பிரச்சனை மட்டும்தான் நடக்குதுன்னு சொல்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிமிஷம் நம்ம வாழறதில்ல. இப்போ ஈஸியாக சொல்லணும்னா, நமக்கு பிரியாணி ஆசைப்படுறோம், பிரியாணி கையில் கிடச்சிருச்சு, சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா, சாப்பிட்டதை முழுசாக ரசித்தோன்னா பசி அடங்கிடும். அடுத்த தடவை பிரியாணி வேணும்னு யோசிக்க மாட்டோம். அட்லீஸ்ட் அடுத்த 1 மணி நேரத்துக்காவது பிரியாணி வேணும்னு யோசிக்க மாட்டோம். அப்போனா அந்த கர்மாலேருந்து நம்ம விடுபட்டுட்டோம், இல்லை வெளில வந்துட்டோம்னு அர்த்தம். எங்கே பிரச்சனை வரும்னா, இப்போ பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே நமக்கு வந்து அடுத்தது பன்னீர் வேணும்னு நம்ம நினச்சா, திருப்பி பன்னீர் வாங்கும்போது நம்ம பன்னீரை சாப்பிட்டுக்கிட்டே அடுத்தது போய் ஸ்விம்மிங் பூலில் குதிக்கணும்னு நினச்சா, இப்படி வாழும்போது தான் என்ன ஆகும்னா, நம்ம சேர்த்து வச்சிருக்கிற கர்மா எதுவுமே நம்மளை விட்டும் போகாது. அது மட்டும் இல்லாமல் இருக்கிறது போதாதுன்னு எக்ஸ்ட்ரா கர்மா சேரும். ஏன்னா சாப்பிட்டதுக்கு ஜீரணமும் ஆகணும், அதுவும் ஒரு கர்மா. அது தவிர நம்ம நினச்சிட்டு இருக்கிறது நடக்கவும் இல்லை, அதுவும் ஒரு கர்மா. ஸோ எக்ஸ்ட்ரா கர்மா சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து சத்குரு வந்து லிவிங் டோட்டலி ஆர் லிவிங் இன் த மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ப்ரெசென்ட் மூமெண்ட்டில் வாழுங்கன்னு சொல்கிறாரு. இது எல்லாருமே சொல்கிறதான். சந்தோஷமாக இருக்கணுமா, ஃபிலாசபர் சொல்கிறதும் சரி, சைக்காலஜிஸ்ட் சொல்கிறதும் சரி, ஏன் யாராக இருந்தாலும் சாதாரணமாக சொல்கிறது இந்த மூமெண்ட் வாழுங்க, இந்த நொடி வாழுங்க. நம்ம அவேர்னஸ்ன்னு சொல்கிறதும் அதுதான். இந்த மூமெண்ட் நம்ம வந்து அவேராக இருந்தோம்னா நம்ம எங்கேயும் போய் இடிச்சுக்க மாட்டோம், இல்லை ஏதாவது தப்பாக ஆக்சிடென்டெல்லாம் பண்ண மாட்டோன்றது தான் விஷயம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு இருக்கிறது 2 முக்கியமான ப்ராசஸஸ்ன்னு சொல்கிறாரு. ஒன்று வந்து இமேஜினேஷன், அதாவது கற்பனை. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நினைவு, அதாவது மெமரி. இப்போது மெமரி மூலமாக தான் நம்மளால் பாஸ்ட்டை புரிஞ்சிக்க முடியுது, இது ஒரு விஷயம். இன்னொன்று இமேஜினேஷன் மூலமாக தான் நம்மளோட ஃப்யூச்சரை பார்க்க முடியுது, இது இன்னொரு விஷயம். சத்குரு என்ன சொல்கிறாருன்னா, முக்காவாசி பேர் இப்படி தான் பார்த்து வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளோட எதிர்காலன்றது இந்த நிமிஷம் நம்ம எப்படி இருக்கோமோ அது மூலமாக உருவாக்கப்படுற ஒரு விஷயம். ஸோ இந்த நிமிஷம் நம்ம ஒரு விஷயத்தை ஒழுங்காக செஞ்சால் தான் அது எதிர்காலத்தில் நமக்கு ஒரு நல்ல கான்சிக்வன்ஸும் நல்ல ரிசல்ட்டோ கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பழைய விஷயத்தை நினச்சிட்டே இந்த நிமிஷம் செஞ்சோன்னா இந்த நிமிஷம் செய்கிற விஷயம் வந்து நம்ம சரியாக செய்ய போகிறதில்ல. அதனால அது நல்லாவும் இருக்காது. பழைய விஷயத்தை தான் நம்மளோட மெமரி மூலமாக சஃபர் பண்ணுறோன்னு சொல்கிறாரு. இங்கே தான் ஒரு முக்கியமான டிஸ்டிங்ஷன் கொடுக்குறாரு. பெயின் அண்ட் சஃபரிங் அப்படின்றதுக்கான வித்தியாசம் சொல்கிறாரு. நம்ம காலில் ஆணி குத்திருச்சுன்ற மாதிரி சொன்னேன். இப்போ ஆணி குத்துற நொடி வந்து நமக்கு பயங்கரமான வலி இருக்கும். அதே நேரத்தில் ஒவ்வொருத்தையும் கால் கீழே வைக்கும்போது நமக்கு வலி வரும். இப்போ இந்த காயம் ஆறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆணி குத்துனதோட நினைவில் மட்டும்தான் நம்மளோட வலிகள் ஆரம்பிக்கும். இப்போது நினச்சி நம்ம அந்த வலியை தானாக உருவாக்கிக்கிட்டோம்னா இது பேர் தான் வந்து சஃபரிங்னு சொல்கிறாங்க. ஐயோ இந்த மாதிரி மோசமாக நடந்ததுன்னு நினைக்கிறது தான் பிரச்சனை. நம்ம ஐயோ இந்த மாதிரி மோசமாக நடந்ததுன்னு அந்த மெமரியை கொண்டு வராமல் வெறும்ன கால் வச்சோன்னா நம்ம வலியோட தப்பிச்சிருவோம். அந்த வலி வரும்போது மட்டும்தான் நமக்கு வலின்ற ஒரு விஷயம் இருக்கும். இல்லைன்னா வந்து நமக்கு சஃபரிங், அதாவது கண்டினியூஸாக வந்து உள்ளூர இருக்கிற ஒரு காயம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்றது சொல்கிறாரு. ஸோ இந்த காயத்தினாலே திருப்பி வந்து கர்மா வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவுமே சிம்பிளான விஷயம், திருப்பியும் இந்த நொடி வந்து வாழ்கிறது. ஏன்னா இந்த நொடி வாழும்போது நம்மளால் யோசிக்க முடியாது. இந்த நொடி என்ன வழி இருக்கோ அதை மட்டும்தான் அனுபவிக்க முடியும்.
இல்லை இந்த நொடி என்ன சந்தோஷம் இருக்கோ அது மட்டும்தான் அனுபவிக்க முடியும். இல்லைன்னா தான் நம்ம வந்து ஐயையோ கால் போயிடுமோ இப்போ ஆணி குத்திருச்சேன்னு நம்ம வருத்தப்பட்டோம்னா அது ஃப்யூச்சர் பற்றி நினச்சி நம்ம வருத்தப்படுறது. இல்லைன்னா கால் குத்திருச்சே அப்போது நம்ம நினச்சா குத்தாமல் போயிருக்குமோன்னு நினச்சி கவலைப்படுறது. இது வந்து பாஸ்ட்டை நினச்சி கவலைப்படுறது. இது ரெண்டுமே வந்து இந்த நொடி நம்ம வாழ்ந்தோம்னா நடக்காது. ஏன்னா நமக்கு யோசிக்கிறதுக்கான நேரம் இருக்காது. இந்த சமநிலையில் நம்ம வாழ்ந்தாலே நம்மளோட மைண்ட் பாடி வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு சத்குரு. சத்குரு அடுத்தது சொல்ல வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே எனர்ஜி பாடின்னு ஒன்று இருக்குது. ஓகே, இந்த எனர்ஜி பாடினா என்ன? ஒரு கர்மா வந்து நம்ம செயல்படுத்த போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா இப்போ இந்த கர்மாவை நம்ம செயல்படுத்துறதுக்கான எனர்ஜி வந்து நமக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம பிராராப்த கர்மா ஏற்ற மாதிரி. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம எவ்வளோ பெட்ரோல் போடுவோம் சாதாரணமாக? நம்ம இங்கேருந்து ஆஃபீஸ் போக போகிறோம், அடுத்த 3 நாளைக்கு போக போகிறோம்னா 3 நாளைக்கு ஏற்ற பெட்ரோல் வந்து நம்ம உள்ளே போடுவோம்ல. அதே மாதிரி இந்த உடம்புக்கும் இந்த மனசுக்கும் இந்த கர்மாக்கும் தேவையான எனர்ஜி அதோட பெட்ரோல் வந்து நமக்கு இயற்கை வந்து போட்டு கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த எனர்ஜி எப்படி இருக்கும்னா அது ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக விரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அது திக்காக இன்டென்ஸாக இருக்கும்போது அது நம்ம சின்ன வயசு இருக்கிற அளவுக்கு எனர்ஜி கொடுக்கும், அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சு மேலோங்கி வரும்போது இந்த எனர்ஜிலாம் ரொம்ப லூஸ் ஆகிடும். அதாவது இந்த எனர்ஜியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டிசிபேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த எனர்ஜி முடிகிற நேரம் வரும்போது தான் நமக்கு வயசாகுது. அப்போ தானாகவே வந்து நம்ம வந்து நம்மளோட உடலை விட்டு வெளில போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது மீதி இருக்கிற கர்மா தான் நம்மளோட சஞ்சித்த கர்மா இருந்தாலோ இல்லைனா நம்ம பிராராப்தால மீதி இருக்கிற கர்மா தான் வந்து நம்ம அனுபவிக்கிற சூழ்நிலை வந்து வருதுன்றது சொல்கிறாரு. இப்போது இந்த எனர்ஜியை கிளென்ஸ் பண்ணும்போது, இந்த எனர்ஜியை ஒர்க் பண்ணும்போது நம்மளால் பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து மாற்ற முடியும்னு சொல்கிறாரு சத்குரு. அதாவது நம்ம கர்மாவை மிகவும் சீக்கிரமாக வந்து மாற்ற முடியும், சீக்கிரமாக வந்து கழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா எனர்ஜி பேஸ்ட் இருக்கிற ஒர்க்ஸ் வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. ஏன்னா எனர்ஜினால் தான் நம்ம உயிரோடே இருக்கோம். அதனால அது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயமா இருக்குது. ஸோ இந்த எனர்ஜின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா நம்மளால் செயல்படவே முடியாது. இங்கே இருக்கிற எல்லா ஜீவனுக்கும் எனர்ஜி இருக்குது. ஸோ இந்த லெவலில் நம்ம வந்து ஒரு கர்மாவை நம்ம கழிக்க ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நடக்குது. அது ஈஸியாகவே மைண்டையும் பாடியும் வந்து அஃபெக்ட் பண்ணுது. இப்போது இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து கிரியா யோகான்னு சொல்கிறாரு நம்மளோட சத்குரு. இதுக்கேற்ற யோகா பண்ணுற இந்த கிரியா யோகா பலவிதமான விதத்தில் தான் வந்து அவர் ஈஷா யோகாவில் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. பட் இந்த கிரியா யோகா பண்ணுறதுனால என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் மிக ஃபாஸ்ட்டாக வந்து உங்களால் உங்களோட கர்மாலாம் எல்லாமே வந்து கழிச்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அவரு பிளான் பண்ணுறது என்னென்னா நம்ம கர்மா இல்லாமல் இந்த உடம்பு விட்டு போயிடுறதுனால முடிஞ்ச அளவுக்கு முழு பிராராப்த கர்மாவை வந்து கழிச்சிட்டு, அதாவது ஃபுல்லாக இருக்கிற நம்மளோட ஆல்ரெடி கொடுத்த கர்மா இப்போ பயன்படுத்த வேண்டிய கர்மாவை மட்டும் நம்ம வந்து எடுத்துட்டு வெறும் ஒரு அவுட்டர் ஷெல் மட்டும் வச்சுக்கிற மாதிரி, அதாவது சாதாரணமான சின்ன சின்ன ஆசைகளோ சின்ன சின்ன கர்மா மட்டும் வச்சுட்டு அது நமக்கு நேரம் வரும்போது அந்த கர்மாலேருந்து விரிவடைகிற மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து எனர்ஜி ஒர்க் மூலமாக செய்ய முடியும்னு சொல்கிறாரு. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பபுள் மாதிரி ஆக்கிறது. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பபுள் மாதிரின்னு சொல்கிறாரு. நம்மளை வந்து ஒரு பபுள் மாதிரி ஆக்கிடுவார். ஸோ வெளில வந்து நம்மளோட உடம்பு இருக்கும், நம்மளோட மனசு இருக்கும். ஆனால் உள்ளே வந்து எல்லாமே நமக்குள்ளே எம்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி எம்டியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா சரியான நேரம் வரும்போது அந்த பபுளை உடைச்சோன்னா தானாகவே வந்து நம்மளோட கர்மா வந்து நம்மளை விட்டு வெளில போயிடும். நம்மளால் லிபரேட்டடாகவும் இருக்கலாம். இப்போ நமக்கு வர்ற கேள்வி என்னென்னா, அப்போ நம்ம திருப்பியும் வாழ முடியாதா? அப்போ திருப்பி இங்கே வர முடியாதா? திருப்பி இங்கே இருக்கிற விஷயங்களை வந்து நம்மளால் அனுபவிக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாராலையுமே ஆக்சுவலாக அது முடியும். அதுக்கு நமக்கு நம்மளோட உடம்பை பற்றி நிறைய தெரியணும், அதை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்கணும், இல்லை யோக முறையில் நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருந்து நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் இந்த விஷயத்தை வந்து அனுபவிச்சுக்கலாம். ஆனால் தள்ளி நின்று உங்களால் அனுபவிக்க முடியும். ஒரு வீடியோ கேம் ஆடுற மாதிரி, ஒரு ப்ளே பண்ணுற மாதிரி. அப்படி நீங்கள் தாராளமாக அனுபவிக்கணும்னு நினச்சா அனுபவிக்கலாம். அப்படி வேணாம் இது வந்து போர் அடிக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த உடம்பு விட்டு போகலாம். ஆனால் நீங்கள் திரும்பி உங்களோட பாஸ்ட் இன்ஃபர்மேஷன், கார்மிக் இன்ஃபர்மேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல தடவை இது திருப்பி திருப்பி நடந்திருக்கும். அதே விதமான விஷயங்கள், அதே விதமான பிரச்சனை, அதே விதமான ரியாக்ஷன்ஸ், அதே விதமான பழக்க வழக்கங்கள், இதை வந்து பல வாழ்க்கைகளில் வாழ்ந்திருப்பீங்க. இதனால தான் வந்து இது எத்தனை தடவை வாழ்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து லிபரேஷன் நோக்கி போகிறாங்க. ஆனால் இதை வச்சு விளையாடணுமா இல்லைனா வந்து நீங்கள் லிபரேட் ஆகணுமான்றது உங்களோட முழு விதமான சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறாரு சத்குரு. இப்போ அடுத்தது நமக்கு வர்ற கேள்வி என்னென்னா, பிராராப்த கர்மா எப்படி கழிக்கணும்னு சொல்லிட்டீங்க, இதுலேருந்து லிபரேஷன் வந்துரும்னு சொல்லிட்டீங்க. பட் அப்போ இந்த சஞ்சித்த கர்மா என்ன ஆகும் அப்படின்றத உங்களுக்கு கேள்வி. எஸ், சஞ்சித்த கர்மானால தான் அடுத்த தடவை நம்ம பிறப்பு எடுக்கிறதுன்ற ஒரு விஷயம் வந்து உள்ளே வருது. ஆனால் இதையும் தாண்டி அதை விட்டு வர்றதுக்கான ஒரு வழி தான் வந்து கிரியா யோகாவாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம
சஞ்சித கர்மா நமக்கு எப்படி டைட் ஆயிருக்குன்னா, ஏகப்பட்ட கயிறு போட்டு நம்ம இப்போ பேக் பேக் மாதிரி நமக்கு டைட் ஆயிருக்குன்னு சொல்றாரு சத்குரு. ஆனால் இதை அவுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான நாட்டோ ஒரு சிம்பிளான ஒரு பின்னோ போதும் அப்படின்றாரு. இப்போது அந்த நாட்டு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி அதை அவுத்தோன்னு வைங்களேன், ஷூலேஸ் மாதிரி தானாக சஞ்சித கர்மா அத்தனையுமே கழிஞ்சிரும். இப்போது இதை வந்து இந்த பிறவியிலே செய்யணும்னு இருக்கிறவங்க யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம், யார் வேணாலும் பண்ணலாம். அதுக்கு தான் வந்து ஒரு யோகாவும் அது மட்டும் இல்லாமல் ஒரு குருவும் என்றைக்குமே வந்து ஒரு ஹெல்ப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இல்லைன்னா அந்த சஞ்சித கர்மாவை நம்ம எடுத்துகிட்டு போகும்போது இன்னும் பல பிறப்புகள் எடுத்து நம்ம அதை கழிக்கணும்னாலும் கழிச்சுக்கலாம் அப்படின்றது சொல்கிறது தான். அந்த சஞ்சித கர்மாவை எடுத்துகிட்டு போனால் பல பிறப்புகள் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும். எடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக கழிக்க வேண்டியதாக இருக்கும். நமக்கு வேணும்னா ஒரேடியாக இது அத்தனையுமே எதுவுமே வேணான்னு விட்டுட்டு இந்த உடம்பை விட்டு தானாகவே நம்மளால் நகர முடியும்னு சொல்கிறாரு சத்குரு. ஸோ கர்மாவை பற்றி இவ்வளோ தூரம் தெரிஞ்சாச்சு. இதை வச்சு நான் என்னவா பண்ணுறது? இவ்வளோ தூரம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது நான் என்ன தான் பண்ணுறதுன்ற கேள்வி நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். நம்ம என்லைட்மெண்ட் ஆகணுமா, இல்லை நமக்கு முக்தின்றது தேவையா, இல்லை இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்றது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கலாம். அப்போ இவ்வளோ காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சாகணுமா? இப்போ என்ன நான் எங்கேயோ போகணும்னு நினைக்கிறேன், யோகா ஆரம்பிச்சாகணுமா? இது எல்லாமே நம்ம யோசிக்கலாம். பட் அதெல்லாம் விட சத்குரு முக்கியமான ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாரு. இந்த நொடி வாழுங்க, இந்த நிமிஷம் எதாக இருந்தாலும் முழுசாக வாழுங்கன்னு சொல்கிறாரு. அப்படி வாழ்ந்தால் போதும், மற்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களை பின்னாடி தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இது சிம்பிள் லைனில் லிவ் திஸ் மூமெண்ட் டோட்டலி அப்படின்ற ஒரு வார்த்தையோட இந்த புத்தகத்தை முடிக்கிறார். ஸோ இந்த சம்மரி ஆக்சுவலாக நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நமக்கு மிகவும் சந்தோஷம். இது பற்றி இன்னும் டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இதை பற்றி இன்னும் டீப்பாக கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கர்மான்ற புக்கை வாங்கி படிங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹே தமிழ் சேனல். See you in the next video.